வணக்கம். அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பான மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு வரும் மார்ச் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இப்போ பார்க்கலாம். பார்ப்போர் அனைவரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனையும், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பட்டனையும் அழுத்தினால் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ குறித்தான உங்களது எண்ணங்களை கமெண்டில் பதிவு செய்தால் உங்கள் கருத்து எங்களை மேம்படுத்தி கொள்ள உதவும். மிதுன ராசியின் அதிபதியான புதன் கிரகம் நீச்சமடைந்துள்ளது. ஆனாலும் குரு பகவான் பார்வை பெறுவதால் அத்தனை பாதிப்பில்லை. 8ஆம் வீட்டில் கேதுவுடன் சுக்கிரனும் சேர்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவிற்கு நன்றாகவே உள்ளது. முக்கியமாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் வரத் தொடங்கும். தொழில் செய்வோருக்கு இந்த மார்ச் மாதம் அவ்வளவு சிரமமாக இருக்காது, ஓரளவிற்கு நன்றாகவே உள்ளது. வேலை செய்வோருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த ப்ரெஷர் சற்று குறையும். அவ்வப்போது கிடைக்கும் பாராட்டுகள் தென்றலைப் போல வருடி உங்களை உற்சாகப்படுத்தும். செய்யும் வேளையில் வெற்றிகள் கிடைக்கும். பணப்பிரச்சனை அவ்வளவாக இருக்காது. கடன்களை பெருமளவு அடைக்கும் அளவு வருமானம் வரும். தொழிலிலும் லாபம் சற்று அதிகமாகவே வரும். இந்த மாதத்தை முன்னிரண்டு மாதங்கள் போல் இல்லாமல் எளிதாகவும் சற்று அதிக சந்தோஷத்துடனும் அனுபவிக்கலாம். படிக்கும் மாணவர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி போல இல்லாமல் இந்த மார்ச் மாதம் அனுகூலமாகவே இருக்கிறது. காற்று உங்கள் பக்கம் அடிக்குது. சற்று முயற்சி செய்து படித்தால் பெற்றோர் எதிர்பார்ப்பை கண்டிப்பாக நிறைவேற்றலாம். சிலர் ஃப்ரிட்ஜ், டிவி போன்ற பொருட்களை இந்த மாதம் வாங்குவீர். மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு பணம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புவோருக்கு இந்த மாதம் அதற்கான சரியான தருணமாக இருக்கிறது. முயற்சியை சற்று அதிகப்படுத்துங்கள். யாரிடமும் எக்காரணம் கொண்டும் பணம் கொடுக்க வேண்டாம். ஏமாற்றப்படுவீர்கள். கடன் கொடுத்து கஷ்டப்படுவதை காட்டிலும் உங்கள் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஏதாவது உபயோகமான பொருட்கள் வாங்கி தந்தாலும் மனதில் ஒரு சந்தோஷம் வரும். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள். நண்பர்கள் உதவி அந்த அளவுக்கு இல்லை. நண்பர்களை இந்த மார்ச் மாதம் பெரிதும் நம்ப வேண்டாம். முதலீடுகள் ஆதாயம் கொடுக்கும். பெரிய அளவில் கஷ்டம் எதுவும் வருவதற்கான சாத்தியம் இந்த மார்ச் மாதத்தில் இல்லை. எனவே சந்தோஷமாக இந்த மாதத்தை கொண்டாட்டமாக கழியுங்கள். நன்றி, வணக்கம்.